ഹലോ ഹലോ എവരിവൺ, എല്ലാവരും സുഖാണ് വിശ്വസിക്കുന്നു. ഇന്നത്തെ വീഡിയോ എന്ന് പറയുന്നത് ഒരു സബ്സ്ക്രൈബർ നമുക്ക് കമന്റ് ഇട്ടായിരുന്നു. 2030 ഫ്യൂച്ചറിൽ ഇവിടെ സൗദിയില് സ്റ്റാഫിന് സാലറി റെഡ്യൂസ് ആവുമോ കുറയുമോ എന്ന് പറഞ്ഞിട്ട്. സോ അതാണ് ഞങ്ങൾ ഈ വീഡിയോയിൽ നോക്കാൻ പോകുന്നത്. വീഡിയോൻ്റെ ഉള്ളിൽ പോകുന്ന മുമ്പിൽ ഞങ്ങളുടെ ചാനൽ ആരെങ്കിലും സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണേ. അങ്ങനെ ലൈക്ക് ഷെയർ കമന്റ് எல்லாம் ചെയ്യുക. வீடியோண்டு உள்ள போகலாம். 2030 பாத்தீங்க அப்படின்னா எங்களோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா சேலரி குறையுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது எங்களுக்கு தெரியல. பட் கண்டிப்பா ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் குறைஞ்சிரும். பிகாஸ் நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ வந்து சவுதி ஸ்டாஃப் 50% வந்து சவுதியில இருக்கணும் அப்படின்றத கம்பல்சரி பண்ணிட்டாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் சைட்லயும் 50% அவங்க ஸ்டாஃப் இருக்கணும்னா 50 மட்டும் தான் அதர் கண்ட்ரிஸ் பீப்புள் எடுப்பாங்க. அதர் கண்ட்ரிஸ்னா இந்தியா மட்டும் கிடையாது, பிலிப்பினோஸ் நிறைய, பாகிஸ்தான் நிறைய இருக்கு. ஸோ அதுல நமக்கு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாயிடும், ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறது கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சேலரி எங்க இருந்து, ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்டே கம்மி, நம்ம சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ண സ്റ്റാഫിനെ അവർ എടുക്കുന്നത് റെഡ്യൂസ് ആക്കും, ഉറപ്പായിട്ടും അവർ ആക്കും. ബിക്കോസ് അവര് ஆல்ரெடி ஆக்கிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஆக்கி வந்து எடுக்கிறது இல்ல நிறைய இடத்துல, ஒன்லி பிஎஸ்சி எம்எஸ்சி போஸ்ட் பிஎஸ்சி தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவே ஒண்ணு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ போக போக உங்களுக்கு வந்து ഓരോന്നായിട്ട് ഇങ്ങനെ ഒറ്റയടിക്ക് കുറയ്ക്കത്തില്ല, കുറച്ചായിട്ട് அவரு ஒரு ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு. இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து போக போக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எடுக்க மாட்டாங்க. போக போக வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நமக்கு மினிமம் ஆயிட்டு ஒரு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது நல்லതാണ്. എപ്പോഴും ഒരു 2 ഇയർ എക്സ്പീരിയൻസ്. പിന്നെ നിങ്ങൾക്ക് ഗ്യാപ്പ് വന്നാലോ നിങ്ങൾ ഇങ്ങോട്ട് വരുന്ന സമയത്ത് സ്റ്റിൽ വർക്കിംഗ് കാണിക്കാനായിട്ട് എവിടെയെങ്കിലും പോയിട്ട് ജോയിൻ ആയാലോ അതും നല്ലതാണ്. സോ സ്റ്റിൽ വർക്കിംഗ് കാണിച്ചാലും നമുക്ക് ഒരു എക്സ്പീരിയൻസും സ്റ്റിൽ വർക്കിംഗും ഉണ്ടെങ്കിൽ നമുക്ക് ഈസി ആയിട്ട് கேரி வரா. சோ நீங்க வந்து இப்போ 1 இயர் இப்பதான் முடிச்சுட்டு நீங்க வந்து ஃப்ரெஷரா முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இந்தியால ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நீங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இட்ஸ் டேக் 6 months ஆகும், ஓகேங்களா? சோ அதுக்குள்ள உங்களுக்கு வந்து ப்ராசஸும் முடிஞ்சிடும், 2 இயர்ஸ் கம்ப்ளீஷன் ஆயிடும். சோ நீங்க வந்து ஈஸியா சவுதியில வந்து ஒர்க் பண்ணலாம். 1 இயரை வச்சுட்டு வரணும்னு திங்க் பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கும் ஒரு பெட்டர். இங்க வந்து ஒர்க் பண்ணும்போது 1 இயர் எடுக்கணும் இல்லைன்னு ചോദിച്ചാൽ ചില ഹോസ്പിറ്റലിൽ BSc എടുക്കുന്നത്, BSc 1 ഇയർ, GNM 2 ഇയേഴ്സ് அப்படி അങ്ങനെയാണ് കൊടുക്കുന്നത്. സോ അതുകൊണ്ട് ட்ரை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? சோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.